ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜய் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் பரங்கிக்காவை வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட் வந்து கேரளா, அவர் ஊர் பக்கம் இது ரொம்ப ஃபேமஸ். ஓணத்துக்கெல்லாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப ஃபேமஸ். அதை பார்த்து தான் நானும் இந்த குழம்பு கற்றுக்கிட்டேன். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ அடிக்கடி வைக்கிற ஒரு குழம்பு. இதில் வந்து ரொம்ப ஐட்டம் எல்லாம் தேவைப்படாது. அந்த பரங்கிக்காய், அது கூடவே நம்ம காராமணி சேர்த்துப்போம், பயிறு. அந்த பயிறு, அது கூட தேங்காய் பால், இந்த மூணு ஐட்டம் தான், வேறு எதுவும் தேவைப்படாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் ஒரு சப்ஸ்கிரைபு, லைக், கமெண்ட் போடுங்க. அப்போ தான் வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதை எங்கள் ஊர் பக்கம் பூசணிக்காய்னு சொல்லுவோம், மஞ்சள் பூசணிக்காய். காராமணியை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை எல்லாமே இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். இது 1/2 கிலோ காராமணி. இது கொஞ்சம் கூட குறைச்சி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ தான் வைக்கணும், இவ்வளோ தான் அளவு, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த காராமணி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு கரெக்டாக, ரொம்ப அதிகமாகலாம் தண்ணி ஊற்ற வேணாம், கரெக்டாக அது முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. 3 இல்லைன்னா ஒரு 4 விசில், கொஞ்சம் விசில் கூடவே வைக்கணும். அப்போ தான் வந்து அழகாக வெந்து வரும். வெந்து நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் நமக்கு வந்து குழம்புக்கு சூப்பராக இருக்கும். பரங்கிக்காவை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப எல்லாம் தண்ணி சேர்க்க வேண்டாம், கரெக்டாக இது முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 2 விசில் வச்சாலே போதும். இது கூடவே காரத்துக்காக பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். வேறு எந்த மிளகாத்தூள் எதுவுமே நம்ம இதில் சேர்த்துக்க மாட்டோம். பாருங்கள், காராமணி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நல்லா வேகணும். பாருங்கள், நான் வச்சுருந்த தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. கூடவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக வந்துருச்சு. இந்த கரண்டியால் லைட்டாக அந்த காராமணியெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு விசில் கூட வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா குழஞ்சி வந்துடும். பரங்கிக்காய் ஒரு 2 விசில் வச்சேன், கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அந்த வேக வச்ச அந்த பரங்கிக்காயில் நம்ம இந்த பயிரை வந்து காராமணியை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுக்கு ரொம்ப முக்கியம் தேங்காய் பால். நாங்கள் வந்து கடையிலேருந்து தேங்காய் பால் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் வீட்டிலே தேங்காய் இருந்துச்சுன்னா அதிலேருந்து பால் எடுத்து கூட ஊற்றிக்கலாம். எப்படி இருந்தாலும் தேங்காய் பால் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக தேங்காய் பால் விடணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி தேங்காய் பால் கிடைக்கும் அப்படின்னா அந்த தேங்காய் பால் கூட இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்க வேண்டாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் இது அப்படியே வேகட்டும். நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும், அப்போ தான் சூடாக ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிரும். இப்போ இதில் ஒரு சீக்ரெட் ஐட்டம், டேஸ்ட்டு கூட்டுறதுக்காக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் பச்சையாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக இதில் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதுதான் அந்த குழம்போட வாசனை, அந்த குழம்போட டேஸ்ட்டை வந்து வேறு லெவலில் தூக்கி காமிக்கும். அந்த தேங்காய் எண்ணெய் நம்ம கடைசியாக ஊற்றுறது தான். வேறு எதுவுமே தாளிக்கிறதுக்காக வேறு எதுவும் நம்ம சேர்த்துக்க போகிறது இல்லை, வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான். பச்சையாக ஊற்றுவாங்க, நான் வந்து லைட்டாக சூடு பண்ணி இதில் ஊற்றுறேன். இந்த குழம்பு சோறு கூட சாப்பிட்றதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பூரி இது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு செம்ம காம்பினேஷன், வேறு லெவலில் இருக்கும். அடுத்த வாட்டி சந்தையில் இந்த ஐட்டத்தை பார்த்தா வாங்கி இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.